ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி இடியாப்பம். ஏற்கனவே மசாலா இடியாப்பம் ஒன்று போட்டிருக்கேன், அதுவுமே டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இதுவும் அதே அளவுக்கு செம்ம சூப்பரான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இடியாப்பம் தான் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். நான் நிறைய வீடியோவில் இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ஒருவேளை நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து மசாலா எப்படி செய்கிறது, அப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் அளவு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இது ஊறும் பொழுது உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அரைக்கும் பொழுது நல்லா ஈஸியாக இருக்கும். அரிசி இப்போது நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஜாரில் இந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இடியாப்பம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ மாவு அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, வாசனைலாம் எதுவும் இல்லாத இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இப்போ நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் கூட தப்பு கிடையாது. தெரியாதவங்க எனக்கு கிளற வரல அப்படின்னிங்கன்னா நீங்கள் மாவோடு அரைக்கும் பொழுதே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க. எனக்கு செஞ்சு செஞ்சு பழக்கமாயிடுச்சு. அதனால் நான் மாவு எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் நான் பிழிஞ்சிடுவேன். உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சுடு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டுட்டு நம்ம இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மாவு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதை ஃபேனில் ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஓரளவு சூடு இருக்கும் பொழுது நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா தான் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் இருந்ததுன்னா தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா குறகுறப்பாக ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, அப்படியே அரைச்சிக்கோங்க. இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இடியாப்பச்சில் மாவு சேர்த்து நான் மாவையும் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. இப்போ ஃபேனில் ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தாளிப்பு தான் போட போகிறோம். அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வழக்கமான தாளிப்பு தான் இதில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லோரும் கடுகு தான் சேர்ப்பாங்க. நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் முதல்ல போட்டுட்டு இது ஓரளவுக்கு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு இது கூட நம்ம அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தான் சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் எண்ணெயில் சேர்க்கும் பொழுது இந்த இடியாப்பத்துக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கேரட், பட்டாணி இது ரெண்டும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, பட்டாணி, கேரட் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணி நீங்கள் இன்னுமே ஜாஸ்தி சேர்த்துப்பீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் ஒருத்தவங்களுக்குன்றதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் இதில் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டாணியை தனியாக உப்பில் வேக வச்சு இதில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நம்ம ஊரில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி பட்டாணி இருக்கும். இங்கெல்லாம் நார்த்தில் உங்களுக்கு அந்த சாஃப்டாக இருக்கிற மாதிரி பட்டாணி தான் கிடைக்கும். அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஸோ காய்க்கு எல்லாத்துக்குமே தகுந்த அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஃபேனில் ஆற வச்சுருக்க இந்த இடியாப்பத்தை எடுத்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இடியாப்பம் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டு நம்ம லாஸ்ட்டாக இந்த முந்திரி பருப்பை போட்டு இறக்குனோம்னா சூப்பரான நம்மளோட மல்லி இடியாப்பம் ரெடி ஆகிடும். இது கூட உங்களுக்கு லெமன் பிடிக்கும்னா நீங்கள் அந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கோங்க. வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வேறு எதுவும் கிடையாது. நான் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கிட்டேன் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் லாஸ்ட்டாக முந்திரி பருப்பை அப்படியே மேலே எடுத்து வச்சிட்டேன். சுட சுட சூப்பராக நம்மளோட மல்லி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.